ஏமா இந்த படம் தானே அன்னைக்கு போட்டான்? ஆமாந்த. நல்லா இருக்கு அந்த புள்ள டான்ஸும். இது நம்ம ஊர்க்கார புள்ள தானே? ஆமாங்கத்த. பரவாயில்ல பாரு, நம்ம ஊர்ல பிறந்து அங்க போய் படம் நடிச்சு பெரிய நடிகையா இருக்கு. நம்ம வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு, இந்த மாதிரி நடிச்சு பெரிய ஆளாவலாம். எங்க நம்ம பிள்ளைங்க? ஏமா 2-3 வெங்காயம் இருந்தா எடுத்து இங்க போடு, நான் வேணா உரிக்கிறேன், நீ உட்காரு. ஆனா அதெல்லாம் நான் உரிச்சு அறிஞ்சுக்குவேன், நீ கம்முன்னு உட்காரு. அங்கேயும் போனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க, இங்க வந்தா தான் கொஞ்ச நேரம் உனக்கு ஓய்வு எடு கம்முன்னு. அங்க வேலை செஞ்சு பழகிட்டு இங்க வந்து சும்மா இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்குதுமா. அத்தை எப்பயுமே அப்படிதான், அவங்களுக்கு இந்த சமையல் வேலையெல்லாம் வராது. இந்த வெங்காயம் தக்காளி உரிக்கிறது, அரியறது, வேலைக்கு போறது வர்றது, துணிமணி துவைக்கிறதுனா செய்வாங்க. மற்றதெல்லாம் நான் செஞ்சிருவேன். உன் மாமியார்லாம் எதுவும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அவங்களுக்கு வயசாயிடுச்சுல நீ, அதனால அவங்க பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. நானும் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். சும்மாவே உன் மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப நீ வேற இங்க இருந்துட்ட, இப்ப எப்படி செய்வாங்க? பாவமா விடுமா, நான் வரும்போதே குழம்புல சேர்த்து தான் வச்சுட்டு வந்தேன். சோறு மட்டும் ஆக்கிக்கிட்டாங்கன்னா கூட போதுன்ட்டு தான் 2 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு வந்தேன். பாத்துக்கடி என் பிள்ளைய, நீ தான் இருக்கிற. ஆத்தா வீட்டுக்கு ஓடுறேன்னா அப்படியே எல்லாரும் போட்டபடியே வச்சுட்டு ஓடிடுவேன். ஆமா நான் தினமும் மாசத்துக்கு ஒருக்க போயிட்டு வரேன் பாருங்க. 1 வருஷம் ஆயிப்போச்சு என் வீட்டுக்கு போயிட்டு வந்து. அடி பாவி, ஏண்டி போன மாசம் தானே உன் சொந்தக்கார பையன் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். நான் எங்க வீட்டுக்கு அப்ப இருந்துட்டு வந்தேன். அவங்க வீட்டுல கல்யாணம், சரி ஒரு 8 போய் எங்க வீட்டுல தலையை காட்டிட்டு தான் வந்தேன். தலையை காட்டிட்டு வரதுக்கே 3 நாள் ஆகிட்டு தானே வந்தேன். ஏத்த விசேஷ வீட்டுக்கு போனா விசேஷ வீட்டுல வேலை வெட்டி பாப்பாங்களா இல்ல எங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்களா? நானும் விசேஷ வீட்டுல இருந்தேன்னு சொல்றேன்னு இல்ல. சரி நான் சொன்னாலும் நீ இல்லன்னு தான் சொல்லுவ. சரி விடு. பாத்தியா, இப்படித்தான் என்கிட்ட வம்பு கட்டுவாங்க. ஐயோ 2 பேரும் கம்முன்னு இருங்க. ஏன் இந்த பையன் நண்டு வாங்க போனானா இல்ல நண்டை கடல்ல போய் பிடிக்க போனானு தெரியல. இவ்வளவு நேரம் ஆகுது பாரு, வருவானா வரமாட்டானான்னு தெரியல. நான் படுக்க எதையாவது ஒண்ணு வணக்கி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடாவது கொடுப்பேன். ஏன் நீ ஃபோன் பண்ணி பாருங்க அண்ணனுக்கு. போய் ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுல்ல. போயிட்டு வர வேணாமா? இங்க என்ன பக்கத்துலயா இருக்குது? கேட்டது நண்டு இங்க எங்க இருக்குன்னு பார்த்துல வாங்கிட்டு வரணும். அதுவும் நமக்குன்னா இருந்தா கூட முன்னாடியே எது இருக்குதோ அதை பார்த்து வாங்கிட்டு வருவாரு. அவங்க தங்கச்சி கேட்டதுனால எது ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அதை தான் பார்த்து வாங்கிட்டு வரு. அதனால பொறுமையா இருங்க, வரும்போது வருவாரு. ரசமா என்ன அப்பாவும் மருமகனும் கிளம்பியாச்சு? புதுசா காடு வாங்கிருக்கோம்ல அந்த அட்டி பக்கத்துல, அதான் மாப்பிள்ளை கொண்டு போய் காட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு போறேன். ஏங்க பையன் இப்ப வந்துருவான், நண்டு வாங்கிட்டு வரேன்னு இருக்கான். குழம்பு வச்சு மாப்பிள்ளை சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் எங்கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போங்க. வாங்க போனவனமா இருந்துட வேண்டியது. இதுல வேற உங்க சொந்த கதை சோகதை எல்லாம் உங்க தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடும். அவரே அங்க வேலை வெட்டி பார்த்துட்டு இங்கதான் வந்து ஓய்வு எடுக்கணும்னு வந்திருக்காரு. வந்த மனுஷனை அலக்கழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அட போனோடனே வர்றதுதான். நம்ம இடம் வாங்கிருக்கோம், மாப்பிள்ளை காட்டுறது இல்லையா? அப்புறம் எத்தனை ஏக்கர்ப்பா? 1 ஏக்கர் தான் அட்டி பக்கத்துல. ஓ சரிப்பா. அப்பனா பிள்ளையும் கூட்டிட்டு போங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. எம்மாடி நீயும் கிளம்பு, அப்படியே போயிட்டு வருவ. ஐயோ நான் எங்கம்மா போறேன்? இங்க மேல இங்கேயும் ஏறி இறங்குறது எனக்கு மூச்சு வாங்குது. இங்க இருக்கும்போது எம்பிட்டு வேலை வெட்டி பார்த்த பிள்ளை காட்டிலையும் மலையில ஏறி இறங்கி இப்ப உடம்பு ஏறி போகும். வேலை வெட்டி பார்க்க முடியல, ஏற முடியல, இறங்க முடியலன்ற. அதான் ராணி இருக்குன்னு அப்புறம் எதுக்கு சும்மா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும் விடுங்க. சரி அப்ப மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்க. அப்ப பேத்தியும் கூட்டிட்டு போங்க. நான் தான் போயிட்டு வருவோமான்ற. ஐயோ குளிர்ந்து தத்தா, நான் வரல தத்தா, நீங்க போயிட்டு வாங்க தத்தான்ட்டு உள்ள படுத்துருக்கு போன பாத்துக்கிட்டு. போனை கொடுத்தீங்களா? எப்பா அவ கையில நான் போனே கொடுக்கறது இல்லப்பா. ஏன்ப்பா போனெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ளமா ஆசைப்பட்டு கேக்குது. இல்லப்பா அவ கையில நாங்க போனே கொடுக்கறது இல்ல. போன்ல பேசணும்னா கூட நாங்க பக்கத்துல உட்காந்துருப்போம், அப்ப பேசுறதுதான். மத்தபடி இல்ல போனே நாங்க கையில தரதே இல்ல. இப்பெல்லாம் எந்த பிள்ளைங்கம்மா போன் இல்லாம இருக்குதுங்க. விடு. ஐயோ ஏன்பா நீங்க வேற. போயிட்டு வரேன். சீக்கிரமா போனமா வந்தமான்னு இருங்க, அப்புறம் கடுப்பேத்திக்கிட்டு இருக்காம. இது குழம்பு வச்சுட்டு கூப்பிடுங்க வரேன். கூட்டிட்டு போயிட்டு எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வராருன்னு தெரியல. போ. புள்ள மேல பால் கவுச்சி அடிக்குது. புள்ளைய 4 பேர் தூக்கி கொஞ்சுவாங்க வைப்பாங்க. கவுச்சி அடிச்சா எப்படி இருக்கும்? காலையில எந்திரிச்சோனையும் குளிப்பாட்டணும் வைக்கணும், ஒரு அறிவும் இல்ல. நம்மளே சொல்லித்தான் ஒவ்வொன்றையும் செய்யணும். என்னத்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏண்டி 4 பேர் வருவாங்க போவாங்க, புள்ளைய குளிப்பாட்டுறது இல்ல. கவுச்சி அடிக்குது பாரு. என்ன புள்ள வளர்க்குற நீயே? இதுவே சீக்கம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு. ஏற்கனவே பனியா இருக்கு, இவனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி பட்டாலே சளி பிடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியாடுறது எனக்கு தானே தெரியும். அதனால தான் வெயில் நல்லா வந்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்டுவோன்ட்டு இருந்தேன். அதான் இப்போ வெயில் வந்துச்சு, இந்த தண்ணி காய வச்சிருக்கேன், நீ எடுத்து ஊத்துறது தான். இப்போதானே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், உடனே எல்லாம் பண்ண முடியுமா? ஆட தெரியாதவ மேடை கோணானாலாம், அது தாண்டி உன் கதை. ஒன்று சொன்னா போதும், அதை செய்யறேன்னு சொல்லி செய்யறது இல்லை. 1000 இது சொல்லுவா. இந்த பிள்ளைய முதல்ல இது பண்ணி குளிப்பாட்டி விடு. நான் மட்டும் இவங்க குளிப்பாட்டி வச்சு தள்ளிடுவாங்க. அம்மா போயிட்டு வரேன். என்னடா கிளம்பிட்டியா? ஆமாம்மா அதான் போயிட்டு வரேன். இருப்பீங்க தானே? இல்லை ஊருக்கு எதுவும் கிளம்பிடுவீங்களா? இல்லப்பா சாயங்காலம் கிளம்புவோம். நீ சாயங்காலம் வந்துருவ தானே? அவங்க எங்க சாயங்காலம் கிளம்புவாங்க, நாளைக்கு தான் போவாங்க. நீ வரசா போயிட்டு வா. இந்த மேட்ச் கீச்சுன்னு ஒன்றும் போக வேணாம், கம்முன்னு வீட்டோட இருப்பா. ஒரு நாள் தான் லீவு காலேஜ், அப்பையும் சும்மா இந்த பேட்டை தூக்கிக்கிட்டு ஓடுறது இந்த பயலுக கூட. இந்த பயலுக பிடிச்சி 4 போட்டு போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கூப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு வீட்டோட இருக்க முடியல. 25,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்பாயி. மேட்சுக்கு போயிட்டு இருக்கேன், சும்மா குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு இருங்க. என்ன 25 35 சொல்றதே ஒன்றும் கேட்கறது இல்லை.
போயிட்டு நேரங்கிழமை வா சரியா? நான் உங்க அப்பா நண்டு கொண்டு வருவாரு, குழம்பு வச்சு வைக்கிறோம். நேரங்கிழமை வரணும். எங்கிட்ட விழுந்து காயை வாங்கிட்டு வராத சொல்லிட்டேன். ம் சரி சரி போயிட்டு வரேன் பாய். ஒரு நாள் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அந்த பயலுக. ஃபோன் பண்ணி வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இவனுங்கெல்லாம் என்ன பயலுகன்னு தெரியல. ம் பசங்கன்னா அப்படிதாம்மா, வெளியில போய் 4 இதை கத்துக்கிட்டா தானே அவங்க காலத்தை ஓட்ட முடியும். அவன் பொம்பளை பிள்ளையா வீட்டோட கிடக்கிறதுக்கு? நானுமே கெட்டு போய் கிடக்கலாமா? பையன்களை வெளியே விடுறதுக்கே இப்பெல்லாம் பயமா இருக்கு. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை வெளியே விடாத பயமா இருக்கு, இப்போ பசங்களையும் வெளியே விடுறதுக்கு பயமா இருக்குது. எல்லா பக்கமும் தண்ணி கிண்ணின்னு அப்பா பயமா இருக்கு. பயல்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவானோன்னு. அதனால தான் கண்குத்தி பாம்பு கணக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்ன மேட்ச் கிளம்பியாச்சா? ஆமாப்பா. எப்பயும் லேட் ஆகிற மாதிரி இன்னைக்கு லேட்டெல்லாம் வந்துட்டு இருக்காத. அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. சும்மா போனோமா மேட்ச் முடிச்சோடனே டக்குன்னு வரப்பாரு. பசங்களோட அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்காம. சரிங்கப்பா. பைக் எதுவும் எடுத்துட்டு போறியா? இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மேட்ச் எங்க நடக்குது? டார்னிங்டன்ல நடக்குதுப்பா. அங்கிட்டு போயிடுதுன்னா ராத்திரி ஆகி போயிருமே. நீ பைக்கே எடுத்துட்டு போ, அப்பதான் சீக்கிரமா வர முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் இருக்கும்போது நீ பாட்டுக்கு அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்காம. சரியா? எடுத்துட்டு போயிட்டு வா. ஓகேப்பா. யாருடா அது? உமாவா? சரி இந்தா போயிட்டு வருவோம். ஐயோ இவனா? நேத்தே கட்டி வச்சு உரிப்பேனா? ஐயோ என்னடி இது? கம்முன்னு அப்பயே சுத்திக்கிட்டு போவான்னு இப்ப வேற மாவீரன் கணக்கா மம்மட்டியோட வந்து நிக்கிறான்டி. இங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் நாங்க எதையும் பறிக்கல, நல்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு போனோம். அதுவும் அப்படி போனோம், ரோட்டோட போனோம், சுத்திக்கிட்டு போகணுன்னு தான் சரி இந்த காட்டு தரத்துல போவோன்னு வந்தோம். வேணும்லாம் ஒன்றும் வரல. இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? 2 பேரும் இந்த வருத்து வாரீங்க? ஐயோ இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு வேணும்ல இந்த வழியில போகல. அப்படி எதுவும் நாங்க போக கூடாதுன்னா சுத்தியும் வேலி போட்டுக்கோங்க, நாங்க யாரும் வரமாட்டோம். அட கம்முன்னு இருக்கப்பா. நீங்க 2 பேரும் கோகிலா உமானி எனக்கு தெரியாது. நேத்து தான் எங்க அப்பா சொன்னாரு நீங்க 2 பேருன்னு. சின்ன வயசுல நம்மள ஒன்னா விளையாண்டுருக்கோம், பேசியிருக்கோம். கொஞ்சம் நான் வெளியே டவுனுக்குன்னு போனதுனால நீங்க யாரு என்னன்னு தெரியல. அதனாலதான் நேற்று பிடிச்சி திட்டிவிட்டேன். அது வேற மனசு ரொம்ப கஷ்டமா போச்சா, அதான் சரி பார்த்து பேசுவோன்னு வந்தேன். என்னப்பா இப்படி பண்றீங்க? இப்பயாவது உனக்கு எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. எம்மா நேற்று என்ன வருத்து வர, எம்புட்டு பயமாயி போச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லப்பா, உன்னையும் பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து பறிச்சுட்டு போனா அது மனசு கஷ்டமா போச்சு, அதனால தான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தெரியாம பறிச்சுட்டு போயிடுறாங்களா, அதனால பெரும் சிரமமா இருக்கு. அதுதான் பிடிச்சி திட்டிவிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. எதுவும் வேணும்னா சொல்லுங்க, பறிச்சு தரேன். சரியா? எப்படியோ இப்பவாது எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி நாங்க வாரோம். என்னவுமா இன்னும் கோவம் போகலையா? அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். மணியாகி போச்சு, எங்கள் வீட்டில் வேற எங்கள் அம்மா தேடும். வாரேன், பாடி போவோம். நேற்று திட்டுல பயந்துட்டாங்க போல இருக்கு, அதான் பேசாம கூட ஓடுதுங்க அந்த பிள்ளைங்க. ஏங்க நண்டு வாங்க போனீங்களா இல்லை நண்டை பிடிக்க போனீங்களா? என்ன இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு? என்ன கையெல்லாம் ஒரு கட்டப்பை வலி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்குறதெல்லாம் அப்பயே வாங்கிட்டேன். வர வழியில இந்த லீக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களா, சரி லீக்ஸ் வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கு தான் மூட்டை மிளகானா ரொம்ப பிடிக்கும்ல, அது மீன் சிண்டு மாச்சி கருவாடுலாம் இருந்துச்சு. அவங்களுக்கு தான் அங்கே இதெல்லாம் கிடைக்காதுல்ல, அதான் சரி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எம்பிட்ட வாங்கிட்டு வர்றது பாரு. மற்ற நாள்லாம் எங்க ஒரு கடுகு வாங்கிட்டு வாங்கினா கூட அதை மறந்துட்டு வந்துட்டேன்னு. இன்னைக்கு தங்கச்சிக்கு நோனையும் பாரு, எல்லாம் மறக்காம வாங்கிட்டு வர்றத. எல்லாம் நல்லா நடிக்கிறானுங்கப்பா. எப்படிதான் இப்படியெல்லாம் நடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தான் இந்த நடிப்பு வெங்காயம் வந்து தொலைய மாட்டேங்குது. தங்கச்சியை பார்த்தா போதுமே சொத்தையை எழுதி வச்சுட்டு வந்துருவது போல. போ இந்த நண்டை எடுத்துட்டு போயிட்டு கழுவு வேகமா. போய் இந்த குழம்பு தாளிச்சுட்டு குழம்பு வச்சு விடுங்க. நான் வச்சா குழம்பு நல்லா இருக்காது, அவ தங்கச்சி வச்சாதான் அவருக்கு நல்லா இருக்குமா? எம்மாடி ராணி, போ நீ ஏன் போய் எடுத்துட்டு வந்து உங்க குழம்பு வை போ. ஏண்டி உன் வீட்டுக்குன்னா அரைச்சு ஊத்தி என்னமா குழம்பு வைக்கிற? அதுவே அவ அங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கேயும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கணுமா? இதா போய் வை போ. இரு உன் தங்கச்சி போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு வைக்கிறேன் பாரு கச்சேரி. இந்த நல்ல மிளகு பூண்டெல்லாம் நல்லா தட்டி போட்டு வை. ஏன்னா நேற்று எல்லாம் மாப்பிள்ளை இரும்பிக்கிட்டு இருந்தாரு நைட்டெல்லாம். தட்டி போட்டு வைக்கிறேன். எதுக்குன்னு இம்புட்டு செலவு? இதெல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்காது இல்லம்மா. பீட்ரூட் கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, பிள்ளைக்கு கொடுத்தா நல்ல சத்து. பார்த்தேம்மா, ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அது ஊருக்கு கொண்டு போறதுக்குள்ள வாடி போயிரும். அதான் சரி நாளைக்கு எதுவும் போனோம்னா வாங்கிக்கலாம், அதான் வந்துட்டேன். நான் வந்தாலே நீங்க 2 பேரும் கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அதை வாங்கவும் இதை வாங்கவும்னு செலவு மேல செலவு தான் இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க. இருக்கட்டும் யாருக்கு செய்யணும், உனக்கு தானேம்மா. இடுமா அழுவ கொஞ்சோண்டு சோப்பு கூட ஒன்றும் போடல, தண்ணி ஊத்துனதுக்கே இந்த அளவு. தண்ணியை பார்த்தாலே போதுமே வீச்சுன்னு தான் கத்திக்கிட்டு இருக்க. கையை காலெல்லாம் நல்லா நீவி விடு, அப்பதான் பிள்ளைங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அரிசி கலஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து கீழே ஊற்றி விடுவேன். அதை ஒரு இதில் ஊற்றி வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா காய வச்சு ஊற்றுவோன்றதெல்லாம் இல்லை. என்ன ஒரு இது வெங்காயமும் உங்க ஆத்தா கற்றுக் கொடுக்கல. என்ன பிள்ளை லட்சணமா குளிப்பாட்டுற பாரு. அந்த காலத்துல எல்லாம் நான்
சும்மா அந்த காலத்துலனாதீங்க. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தீங்க. ஒரு புள்ள பெற்றா 10 பேர் வளர்த்தீங்க. இப்போ என்ன அப்படியா இருக்கு? தனி குடித்தனத்துல என்ன 10 பேரா இருக்கிறோம்? இருக்கிறது 3 பேர். அந்த 3 பேர்த்துல 3 பேரும் தான் மாத்தி மாத்தி வளர்க்கணும். சும்மா அப்பத்தான் அந்த காலத்துல இந்த காலத்துலன்ட்டு இதுங்களெல்லாம் மேய்க்கவும் முடியல. இந்த தண்ணி எடுத்தோன்னே வீச்சுன்னு கத்துறான். இவனெல்லாம் கத்துறது சமாளித்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. இப்படி தூரம் சொல்கிறீங்களே, நீங்கள் வேணால் ஊற்ற வேண்டிதானே? யாரும் உங்களை வேண்டாண்ணா? நான் என்ன வேண்டாம் நீங்கள் ஊற்றக்கூடாது நான் சொன்னேன்? வேணா ஊற்றுங்க. உக்காந்தா காலை மடக்க முடியல கிழிக்க முடியலன்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, ஊற்றி எடுக்கிறேன். அத்தடி அத்தா வாய் கொடுத்தா அவ செத்தாண்டா சாமி. நம்மளாம் நல்லது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை சொன்னா அதுக்கு ஒரு இது, இது ஒரு சொன்னா இதுக்கு ஒரு இது. செய்யறது கிடையாது, செஞ்சா 1000 நொட்டம் சொல்ல வேண்டியது. இவ்வளோ தூரம் சொல்கிறவங்க, இவ்வளோ குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க செய்ய வேண்டிதானே? யார் வேண்டாண்ணா? மனுஷனை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு நம்மளே ஏனோ தானோன்னு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டு வேலையும் பார்க்கணும், இவனையும் மேய்க்கணும், இவங்களுக்கும் பணிவிடை பண்ணணும், அவருக்கும் பணிவிடை பண்ணணும். எல்லாம் பண்ணிட்டு நம்மளும் பண்ண வேணாமா? மாமியார் கல்வி அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வையே, உனக்கு நான் மாமியாரை வைக்கணும், நீ எனக்கு மருமலை வைக்கணும். உன் இடுப்பெலும்பை முறிச்சு கழுத்தில் மாலையா சொருவிடுற அளவுக்கு உன்னைய பாடா படுத்தி எடுத்துறேன் பாரு. கொஞ்ச நேரம் நேற்று பிள்ளைய வச்சுக்கங்க, நான் போயிட்டு இருந்தா வந்துடுறேன்னு வண்டியில் கால் எடுத்து வைக்கல. அதுக்குள்ளே தான் புள்ளழுகுறான். புள்ளைய பாருன்னு ஒரு நிமிஷம் இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரவிடலையே. பிள்ளைய கையில் கொடுத்துட்டு போய் கப்பு சுப்புன்னு போய் படுத்துருச்சு. கட்டுப்பேத்திக்கிட்டு சும்மா நொய்யின்னு அந்த காலத்துல நீ மேய்க்க வேண்டியதானே பிள்ளைங்கள? இதுதான் மாப்பிள்ள இப்ப வாங்கியிருக்காது. நல்லா இருக்குங்க மாமா. நான் இந்த இடம் வாங்கும்போதே பிள்ளைக்கு போன் போட்டு சொன்னேன், ஏமா காசு இருந்தா கொடுங்க, இங்கிட்ட ஒரு இடத்த வாங்கி போடுறேன், உங்களுக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம விவசாய நிலத்துல கூட கஷ்டப்பட்டு வேலை வெட்டி பார்க்கணும். இங்க நான் கூட அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா நினைச்ச நேரம் வந்து இலைய எடுத்து போட்டோம்னா கை மேல காசு. அங்கன்னா 6 மாசம் 7 மாசம் உழைச்சாதான் உங்களுக்கு அந்த பணம். அதையும் சொல்லி பார்த்துட்டேன். கொஞ்சம் காசு இருந்தா வாங்கி கொடுங்க, இங்க நாங்க எடுத்து போடுறோம். இலைய கூட நாங்க எடுத்து ஃபேக்டரியில போட்டுட்டு அந்த காசை வாங்கி உங்களுக்கு போன்ல அனுப்பி விடுறோம். ஏன் மாப்பிள்ள இங்கெல்லாம் எவ்வளவு பேர் இப்ப தெரியுங்களா? அங்க பிளைன்ஸ்ல இருந்து இங்க வந்து பொழைக்கிறாங்க. இடம் வாங்கி வீடு கட்டுறது என்ன, இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ஊரு பட்டத்தை கட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணலாம். என்ன நீங்க அங்கேயே இருந்துகிட்டு இங்கெல்லாம் வந்து எவ்வளவு பேர் எப்படி நல்லா இருக்காங்க தெரியுங்களா? இலை ரேட்டு ஒவ்வொரு நேரம் ஏறி போகுது. அப்படிலாம் நல்ல விலைவாசி தெரியுங்களா? என்னமாமா பண்றது? நாயை கண்டா கள்ளக்கணா, கள்ள கண்டா நாயக்கானான்ற கதையா? கையில காசு இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து செலவும் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம போய் எங்க என்னத்தை வாங்குறது? ஏதாவது வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். என்ன ஒன்றும் வாங்கவும் முடியல. நமக்கு பெருசாக வருமானமும் இல்லை. இந்த குழுவில் லோன் வர்றது தான். இந்த அடுத்து ஒரு லோன் வருதுன்னு ராணி சொன்னுச்சு. அதில் தான் ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா, அப்புறம் தம்பி வீட்டில் வேற காது குத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேற நம்ம பிள்ளைக்கு அரப்போன்னு போட்டிருக்காங்க. அதை வேற செய்யணும் வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எதாவது பண்ணுறதை பார்த்துட்டு கூட நாங்கள் காசு தரோம், இங்கே ஒன்று வாங்கி போடுங்க, அது கூட பார்த்துக்கலாம். நீங்களும் பொழைச்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் மாப்பிள்ள சொல்றேன். இதாங்க கீழே இருந்து வந்தவங்க தான், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த இங்க பெயிண்ட் அடிக்க போறவங்களே 1200 ரூபாய் சாதாரணமா சம்பாதிக்கிறாங்க. காலையில ஒரு வேளை ராத்திரி ஒரு வேலைன்னு நல்ல வருமானம் பாக்குறாங்க. அப்படியெல்லாம் இந்த பக்கம் வாங்கன்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க கூட ஒரு வீடு பார்த்து வைக்கிறோம், வந்து இருங்க, நல்லா பொழைங்க. அம்மாவுக்குலாம் வயசாகி போச்சுங்க மாமா, அவங்களால நடக்க வைக்க முடியாது. அவங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. மாப்பிள்ள அவங்க காலம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள. அவங்க நான் உங்க காலத்துக்காக தான் சொல்றேன். பிள்ளைய வச்சிருக்கீங்க, இன்னமும் நகை நட்டுன்னு ஒன்றும் சேர்க்கல வைக்கல. இந்த டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் 1000-800 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒன்றும் புரியல. ஏதோ பண்ணுங்க, முயற்சி பண்ணுனா தான் என்னைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? முயற்சியே இல்லாம குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கலாம் அப்படின்னா காலம் முழுக்க அப்படியே தான் இருக்க முடியும், முன்னேற முடியாது. இங்கெல்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க, வீடை பாக்குறீங்களா எப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்னு. அதாவது நீங்களும் முன்னேறணும். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நாளை பின்ன உங்களுக்கும் நல்லா வாழணும், அதுக்கு தான். சரிங்க மாமா, ஏதாவது ஒன்று பண்றோங்க.